வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து சமிக்கி வச்சு ஒரு நெக்லைனில் ஒரு அவுட்லைன் எப்படி தரலான்ட்டு ஒரு சிம்பிளான வீடியோ தான். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் வர வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இங்கே வந்துட்டு யூ ஷேப்பில் ஒரு நெக்லைன் வரைஞ்சிட்டு கோல்டு கலர் 2mm ரவுண்ட் பீட் வச்சு நான் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அவுட்லைனுக்கு பக்கத்தில் வந்துட்டு நான் சமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் டபுள் கலர் சமிக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டபுள் கலர் சமிக்கி யூஸ் பண்ணும்போது நம்ம பேஸில் கொடுக்குற சமிக்கி சைஸில் பெருசாகவும் அதுக்கு மேலே கொடுக்குற சமிக்கி வந்து சின்னதாக இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு கோல்டும் மெரூன் கலரும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 சமிக்கி ஒன்றா லோட் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு சமிக்கிக்கு மேலே ஒரு சமிக்கி அடுக்கி வச்ச மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது சேம் அதே மெத்தடில் தான் இங்கே போட்டு வரேன். இதில் வந்து 2 சமிக்கி வச்சு போட்டு வரேன், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஸ்டிச் வந்து சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மெத்தடில் தான் நம்ம ப்ளவுஸுக்கும் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் கோல்டு கலர் பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 to 4 லைன் வந்து நீங்கள் செயின் போட்டுட்டு இந்த பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்மிக்கியை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்லேயும் நீங்கள் பீடும் போட்டுக்கலாம், இல்லை சம்மிக்கி வச்சு ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி சில மெட்டீரியல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுற ஒரு பேசிக் வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். இது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் தான் நான் நினைக்கிறேன். சேம் இதே மாதிரியே தான் இந்த லைன் ஃபுல்லாகவும் நம்ம வந்து சம்மிக்கே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம சமிக்கி வந்து ஸ்டிச் பண்ணும்போது லைன் வந்து சில டைமில் மாறும், சரிங்களா? அந்த மாதிரி மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த ரிங் ஃபிங்கரை வச்சு சமிக்கி வந்து நம்ம போடுற லைனில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது உங்கள் லைனை விட்டு விலகாமல் நீட்டாக இருக்கும். பார்க்க ஒரே லைனில் ஈவனாக ஃபில் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் சம்மிக்கி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். சம்மிக்கியோட அடுத்த சைடில் வந்து சேம் அதே மாதிரி கோல்டு கலரில் 2mm ரவுண்ட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் நீங்கள் செயின் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க்கு கண்டினியூ பண்ணுறதுனால நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சிம்பிளாக இப்படியே முடிக்கிறதுனால முடிச்சுக்கலாம். இது வந்து சிம்பிளாக இருக்கிற ஒர்க்குக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.